இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது தனுசு ராசி. தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசிங்க. என்னங்க அருமையான ராசிங்கிறீங்க? இந்த ராசியில் பிறந்துட்டு நாங்கள் கஷ்டங்களை தான் அனுபவிச்சுட்டு இருக்கோம். எங்களுடைய வாழ்க்கையில் அதிகம் எங்களை ஏமாத்துறவங்க தான் எங்களை சுற்றி அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நபருக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. தாங்க உங்ககிட்ட இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன்னா உங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் பட்டாளமே இருக்கும். இது உண்மையா இல்லையா? மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த தனுசு ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி. ஏன்னா குருவோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவருடைய மனதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற வாரத்தில் என்னென்ன மாற்றங்களை இவங்க சந்திக்க இருக்காங்க, கிரகநிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறார். தொழிலுக்கு யாரெல்லாம் உங்களுக்கு இடையூறாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் சின்ன சின்ன தொல்லைகளை இதனா வரைக்கும் கொடுத்துட்டு இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிப்பாங்க. சிறு வியாபாரிகள் கூட சின்ன சின்ன சிரமங்களை சந்திச்சிருப்பீங்க. இது உண்மைங்களா இல்லைங்களா? இனி வருகின்ற நாட்கள் அந்த சிரமங்கள் படிப்படியாக குறையும். சந்திரனோட நகர்வு கொஞ்சம் ஏற்ற இறக்கமான பலன்களை தர இருக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வருகின்ற நாட்களில் இருக்கும். அப்படின்னா கூட இந்த செவ்வாய் 7 மற்றும் 8ஆம் இடத்துல இருக்கிறது வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம். எதிரி யாருக்கிட்ட நம்ம ஏமாறுறோம் அப்படிங்கிறத நீங்கள் அடையாளம் கண்டுக்கலாம். அதே மாதிரி ஒரு சில தனுசு ராசி அன்பர்கள்லாம் ஆடை ஆபரணங்கள் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதற்காக கொஞ்சம் செலவும் இந்த டைம் செய்வீங்க. கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதன் 4ஆம் வீட்டில் இருக்கிறார். நண்பர்கிட்ட இந்த டைமு பகை வரலாம். அதனால் கொஞ்சம் நண்பர்கிட்ட பேசும்போது பகை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா உங்களுக்கு நண்பர் மூலியமாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை அமைந்துடும். அதனால் இந்த தனுசு ராசி அன்பர்கள் நண்பர்கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. அப்படி பிடிக்கலையா அமைதியாக விலகிருங்க. அவங்கக்கிட்ட வீண் பகை வராமல் பார்த்துக்கிறது நல்லது. குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கிறார். மேல் அதிகாரிகிட்ட பேசும்போது கூட கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. ஏன்னா மேலதிகாரிகிட்ட பேசும்போது கோபம் வர்ற மாதிரி பேசிடுவீங்க. அது உங்களுடைய வேலையை பாதிக்கும். அதனால் மேலதிகாரிகிட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசுறது நல்லது. கல்வி சம்பந்தமான முடிவுகள் இந்த டைம் எடுப்பீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரன் 4ஆம் இடத்துல இருக்கிறார். நம்பியவங்க ஏமாற்றுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அது நண்பர்களாக இருக்கலாம் அல்லது உறவுகளாக இருக்கலாம். ரொம்ப நம்பிக்கைக்குரிய நபரால் நீங்கள் இந்த டைம் ஏமாறக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. குடும்ப விஷயங்களோ தொழில் விஷயங்களோ அதிகம் நீங்கள் வெளியில் பகிர்ந்துக்க வேண்டாம். உங்களுடைய நம்பிக்கைக்குரிய ரொம்ப நெருங்கிய உறவுகள் கிட்ட மட்டும் நீங்கள் பகிர்ந்துக்கிறது நல்லது. வியாபாரத்தில் கொஞ்சம் கடுமையாக முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா தான் லாபம் கிடைக்கும். இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாக இந்த டைமு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலையெல்லாம் ஏற்படும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. கையிருப்பு கரையக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. சனி பகவான் உங்களுடைய ராசியில் 3, 4 ஆகிய இடத்துல இருக்கிறார். தொழிலில் சின்ன சின்ன மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். எதிர்பாராத வகையில் பண வரத்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா கூட சின்ன சின்ன மாற்றங்களால் கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. வீடு மனை இதுவும் வாங்கக்கூடிய யோகம்லாம் இருக்குது. ராகு பகவான் 4ஆம் இடத்துல இருக்கிறார். போட்டி பந்தயங்களெல்லாம் இந்த டைம் ரொம்ப துணிச்சலாக இறங்குவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய காலகட்டமாக இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். அரசு வேலை பார்க்குறவங்க நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கேது பகவான் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். கமிஷன் வியாபாரம் செய்கிறவங்களுக்குலாம் இந்த டைமு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு லாபம் கிடைக்கும்.
பங்கு சந்தையில் அதிக முதலீடு போட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை வைத்து கணிக்கும் போது தான் அது கரெக்டாக இருக்கா இல்லையா, உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு அறிந்தால் தான் அதை கரெக்டாக சொல்ல முடியும். இது பொதுவான பலன்கள் தான். இந்த தனுசு ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்குமே வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. தனுசு ராசியில் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதுநாள் வரைக்கும் நிறைய பிரச்சனைகள், நிறைய இடையூறுகளை நீங்கள் சந்திச்சிட்டு இருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு விஷயமே உங்களுக்கு சாதகமாக அமையிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த காலகட்டத்தில் கேது பகவான் குருவோடைய பார்வை இருக்கிறதுனால செய்து வரும் தொழிலில் இருந்த பிரச்சனை, எதிரிகளுடைய பிரச்சனை, இது எல்லாமே படிப்படியாக குறையும். லாபம் ஓரளவுக்கு அதிகமாக இருக்கும். நினைத்த வேலையை கரெக்டான டைமில் செய்து முடிக்கிறதுனால மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கும். அலுவலகத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இருந்தாலும் ஓரளவுக்கு நீங்கள் பேசியே சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை உள்ள ஒரு நபராக இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க வருகின்ற நாட்களில் வர போகிறீங்க. தொழிலில் புதிய முயற்சியெலாம் இந்த டைமு தொடங்குவீங்க. அதில் நல்ல லாபம் கிடைக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்த நெருக்கடியும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். நஷ்டம் அவ்வளவா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு குறைவு தான். கொடுத்த வாக்கை இந்த டைமு காப்பாற்றுவீங்க. அதனால் மற்றவங்க மத்தியில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மதிப்பு உள்ள நபராக இந்த மூலம் நட்சத்திரக்காரங்க வர போகிறாங்க. ஒரு சிலர்லாம் வெளிநாடு சென்று படிக்கலாம், வெளிநாடு சென்று வேலை செய்யலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இந்த டைமு நீங்கள் எதிர்பார்த்த அந்த அனுமதியெல்லாம் கிடைக்கும். புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமும் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமெல்லாம் இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும். திட்டமிடாமல் எந்த ஒரு வேலையிலையுமே நீங்கள் இறங்க வேண்டாம். கொஞ்சம் திட்டமிட்டு அலசி ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் இறங்குறது ரொம்பவும் நல்லது. ஏன்னா கேத்திரம் ரொம்ப பலத்துடன் இருக்கிறதுனால, சூரியனும் ராகுவும் சஞ்சரிப்பதனால உழைப்புக்கேற்ற நல்ல ஒரு பலன் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வெளியில் செல்றதுனால நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும். பிள்ளைங்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். மாணவர்கள் மட்டும் கொஞ்சம் படிப்பில் கவனம் செலுத்துறீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம்லாம் இருக்குது. உங்களுக்கு ஏப்ரல் 6ஆம் தேதி சந்திராஷ்டமம். அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக வாழக்கூடியவங்க இந்த புராண நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் உங்களுடைய ராசிநாதன் குருவும் நட்சத்திரநாதன் சுக்கிரனும் பரிவர்த்தனை செய்கிறதுனால வருமானம் சிறப்பாக இருக்கும். திட்டமிட்ட வேலையை கூட கரெக்டாக செய்து முடிப்பீங்க. இதுவரை இருந்த நெருக்கடிகளும் குறைய ஆரம்பிக்கும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். திட்டமிட்டு ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா செய்கிற வேலையை ரொம்ப சுலபமாக செஞ்சுருவீங்க. இதுவரை இருந்த பிரச்சனைகள் குறையும். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை இருக்கிறதுனால வியாபாரம், தொழில் இதிலெல்லாம் நல்ல ஒரு மேன்மை உள்ள ஒரு நபராக இனி இந்த பூராடம் நட்சத்திரக்காரங்க வர போகிறாங்க. தொண்டர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. அதே மாதிரி இந்த டைமு உங்களுக்கு தலைமையிலேருந்து நல்ல ஒரு ஆதரவு கிடைக்கும். ஒரு சிலருக்கெல்லாம் புதிய சொத்து வாங்குவதற்கான யோகம் இருக்குது. குடும்பத்துலேயும் ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த டைமு நடக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க தன்னம்பிக்கையும் தைரியமும் உள்ள ஒரு நபராக வலம் வர போகிறீங்க அப்படின்னே சொல்லலாம். சகோதரர் மூலிமா நிறைய நன்மைகள் கிடைக்கிறதுக்கு, எதுலேயுமே தனித்து நின்று சாதிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உள்ள ஒரு நட்சத்திரம் அப்படின்னா இந்த பூராட நட்சத்திரம் தான். இந்த டைமு தனித்து நின்று ஜெயித்து காட்டுவீங்க. உங்களுக்கு ஏப்ரல் 6 மற்றும் 7ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபட வேண்டாம். உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எதுலேயுமே தனித்துவத்துடன் விளங்கக்கூடியவங்க இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரங்க. இவங்களுக்கு வருகின்ற நாட்களில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசியில் பாக்கிய அதிபதி கேத்திர பலம் பெற்று அமர்ந்திருக்கிறார். அரசு வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள், வம்பு வழக்கு இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருக்கிறது நல்லது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமையும். சமுதாயத்தில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் அப்படின்னே சொல்லலாம். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முக்கிய பொறுப்புலாம் அந்த டைமு கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கும்.
அந்நியர்கள் மூலமாக கூட இந்த டைம் லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. சகாய ஸ்தானத்தில் சனி இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் யாவுமே இந்த டைமும் வெற்றியாகும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப தைரியமாக ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் ஈடுபடுவீங்க. அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 8, 9ஆம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது. அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலையும் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது. இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மங்கள ஈஸ்வரரை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய மனக்கவலை எல்லாமே படிப்படியாக குறையும். அருகில் ஏதாவது சிவன் ஆலயம் இருந்தது அப்படின்னா அங்கே போய் வழிபட்டுட்டு வர்றது நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வரும். மாற்றத்தை நீங்களே உணருவீங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.